தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்பது திருவாசகத்திற்கு பாடப்பட்ட பாயிரம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்கிறார்களே, அப்படி என்னத்தான் அந்த திருவாசகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? உண்மையாகவே திருவாசகத்தை நாம் ஊன்றி படித்தால் நிச்சயமாக இந்த ஊனும் உருகும் உயிரும் உருகும் என்பது திண்ணம். மணிவாசக பெருமான் இறைவனிடம் வேண்டுகிறார். நாம போய் என்ன வேண்டுவோம்? எல்லாம் கொடு, அது கொடு, இது கொடு அப்படின்னு பல்வேறு வகையான வேண்டுதல்கள். மணிவாசகர் போய் இறைவன்கிட்ட சொல்றார், தன்னை சொல்கிறார். நாம இறைவன்கிட்ட போய் என்னைக்காவது நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? சொன்னதே கிடையாது. நான் இவ்வளவு பண்றேன், நீ எனக்கு இதெல்லாம் செய்ய மாற்றியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நிறைய கேட்டிருப்போம். மணிவாசகர் சொல்றாரு, யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே என்று உருகி பாடுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்த உடனேயே நான் பொய் தான், நானே பொய்யா இருக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நெஞ்சம் பொய்யா உண்மையா இருக்குமா? அதுவும் பொய் தான். இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நான் அழுது உன்னை பெறலாம் அப்படின்னு சொல்றார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய வினையின் காரணமாக, என்னுடைய செயலின் காரணமாக நான் பொய்யுடையனா இருக்கேன். இப்படி இருந்துட மாட்டேன், நான் உன்னை நோக்கி அதை நினைச்சு வருந்துறேன், அதனால நீ கிடைச்சிடுவ அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னா எப்படி அழுதால் பெறலாம்? அதை திருஞான சம்பந்தர் சொன்னார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது என்று பாடுகிறார். எனவே இங்கு அழுதல் என்பது எதையோ நினைத்து அழுவதல்ல, இறைவனை நினைத்து உண்மையாக உருகுதல். அதை செய்தால் என்ன கிடைக்கும்? இறைவன் கிடைப்பார். அதைத்தான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லியிருக்கார்.